ஹலோ ஆல், இன்றைக்கி சண்டே ஒரு வீக்கெண்ட் vlog தான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். எங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த நைட் வியூவில் லைட்டிங்ஸோடு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லைட் மியூசிக் கேட்டுட்டு லாங் ட்ரைவ் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அன்றைக்கி வந்து ஒரு லாங் ட்ரைவ் கிளம்பிட்டோம். கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்போ நாங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது காரில் வந்து இந்த பில்டிங்கை க்ராஸ் பண்ணி தான் போனோம். இந்த பில்டிங் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு பேர் வந்து ஒன்ஸாபில் டவர். இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரெசிடென்ஷியல் டவர், ரைட் சைடில் வந்து கமர்ஷியல் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்குது. நடுவில் வந்து ரோடு இருக்குது. இந்த 2 பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு ஹரிசான்டல் ஸ்டீல் பிரிட்ஜ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து லிங்க் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க் பிரிட்ஜுக்கு டாப்பில் வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப யுனிக்காக கட்டியிருக்காங்க இந்த பில்டிங் வந்து. கண்டிப்பாக இந்த பில்டிங் பற்றி, இந்த ஒன்ஸாபில் டவர் பற்றி ஒரு நாள் தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதை தாண்டி போகும்போது ஃப்யூச்சர் மியூசியம் எல்லாம் ரசிச்சுட்டே நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வாட்டர் கெனால் போகலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த துபாய் வாட்டர் கெனால் வந்து எங்கே இருக்குன்னா, ஷேக் சையத் ரோட்டில் லாப்பர்லே ஹோட்டல்னு இருக்குது. அதுக்கு வந்து சர்வீஸ் ரோட்டில் போகும்போது அங்கேயே பக்கத்துலேயே துபாய் வாட்டர் கெனால் இருக்குது. இது வந்து மேலே வந்து பிரிட்ஜ், அதாவது ரோடு போயிட்டுருக்கு. கீழே வந்து 2 பக்கமும் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. நிறைய ஃபால்ஸ் விழுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் தான் இது. நிறைய கலர்ஸ் மாறி மாறி வருது. அந்த தண்ணி, அந்த சத்தம், இதெல்லாம் அந்த வேரியஸ் கலர்ஸில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு நேச்சுரலாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கீழே வந்து க்ரூஸ் போட்ஸ் எல்லாமே போகும். நம்ம க்ரூஸ் எல்லாம் வேணும்னா நம்ம புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் துபாய் வாட்டர் கெனால் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷனில் பார்க்கும்போது நிறைய பேக்கேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம அதில் போயிட்டு நம்ம ஹோல் க்ரூஸ் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். அந்த க்ரூஸ் போட்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த இது கவனிச்சிங்கன்னா தெரியும், நடுவில் வந்துட்டு இருந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓரத்தில் 2 ஃபால்ஸ் மட்டும்தான் வருது. நடுவில் இருக்கிற ஃபால்ஸ் எல்லாத்தையுமே அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இந்த போட் இல்லைன்னா க்ரூஸ் கிராஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. க்ரீன் சிக்னல் கொடுக்கும்போது அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகணும். அந்த டைமில் ஃபால்ஸை நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க ஆன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த க்ரூஸில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஹோல் க்ரூஸ் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வேணும்னா வந்து துபாய் வாட்டர் கெனால் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம என்ன பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்கோ நமக்கு ஏற்ற மாதிரி வசதியில் அதை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்கலாக போனோம் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து சின்ன போட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பெர் பர்சனுக்கு வந்து 25 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து நம்ம ஆன் ஸ்பாட்லேயே புக் பண்ணிக்கலாம். க்ரூஸ்க்கு வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும். இப்போ வந்து க்ரூஸ் வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்க வந்து ரெட் சிக்னல் கொடுத்துட்றாங்க. வேறு எந்த போட் இல்லைன்னா க்ரூஸ் எதுவுமே கிராஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அவங்க ரெட் சிக்னல் கொடுத்துட்றாங்க. ரெட் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் எல்லா ஃபால்ஸும் வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதே ஃபால்ஸ் எல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபால்ஸுமே 2 பக்கமும் வர ஆரம்பித்து மறுபடியும் பழைய மாதிரி எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே வர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க, யூனிக்காக கட்டியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஈவினிங் டைமில் அந்த தண்ணி சத்தம், அந்த லேக் எல்லாம் பார்க்குறதுக்கு உட்காந்து ரசிக்கக்கூடிய இடம். குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்கூட்டர், சைக்கிள்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு அதுக்குமே தனியாக இடம்லாம் இருக்குது. ஸோ அவங்களுமே அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. தண்ணி பக்கத்தில் அவங்களுமே விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக அங்கே உட்காந்துக்கலாம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஷேக் சையத் ரோட் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்துலேயே தான் இருக்குது டிக்கெட் கவுண்டர். அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து எக்கனாமிக்கலாக போட் யூஸ் பண்ணுறதுக்கு, சின்ன போட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே போய் டிக்கெட் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஈவினிங் டைமில் போய் உட்காந்து ரசிக்கக்கூடிய இடம். இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.